மங்கள் பயன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட குழந்தைங்கள எல்கேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அட்மிஷன் போட போற பேரண்ட்ஸ் வந்து ஆர்டிஇக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆர்டிஇனா என்ன, ஆர்டி அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, அப்ளிகேஷன் போடும்போது நமக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வரும், அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே தேவையான ஆவணங்கள் என்னென்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ வந்து 2025-2026 அகாடமிக் இயர்க்கான ஆர்டிஇ அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. மேபி இந்த மந்த் மார்ச் கடைசியில அல்லது ஏப்ரல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன், அதாவது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஏழை மாணவர்கள் பின்தங்கியவர்கள் வந்து தனியார் பள்ளிகள்ல படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்டிஇ. இது வந்து எல்கேஜில இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இந்த ஆர்டிஇ ஸ்காலர்ஷிப்ல வந்து படிக்கலாம். இது வந்து கவர்மெண்டே 75% டியூஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 25% மட்டும் நம்ம கட்டினா போதும். இந்த வருஷம் மொத்தமா 7200 ஆர்டிஇ ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஒரு அட்ரஸ்க்கு நீங்க 5 அப்ளிகேஷன் போடலாம். வித்தின் 1 or 1.5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. லேண்ட்மார்க்ல நியர்பை செலக்ட் பண்ணி நம்ம 5 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் லிமிட், அதாவது எல்கேஜி நீங்க சேர்க்கணும் அப்படின்னா வந்து எல்கேஜிக்கு 3.6 months இருக்கணும். 3 வயசு 6 மாசம் ஆகியிருந்தாதான் நீங்க வந்து எல்கேஜிக்கு வந்து அட்மிஷன் போட முடியும். இவங்க தான் வந்து ஆர்டிக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. 3.6 months to 4 years இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வித்தின் 1 or 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்றது வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து இந்த ஆர்டிஇக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறமா வந்து நம்ம இது வந்து எப்படி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேபி 25% தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து 25% மட்டும்தான் ஆர்டிஇக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 25%க்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கம்மியா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 25%க்குள்ளேயே கவர் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பேரண்ட் யார் அப்ளை பண்ணாங்களோ குழந்தையோட பேரண்ட்டை வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. அதோட கவர்மெண்ட் கசட்ல இருந்து ஒருத்தர் வந்து குலுக்கல் முறையில வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பண்ணும்போது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட், அவங்க கொடுத்துருக்குற அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். 3.6 monthsல இருந்து 4 yearsக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து ஓகே எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஏஜ் வைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்குதா, சேமா இருந்தது அப்படின்னா வந்து ஓகே. சப்போஸ் வேற வேற அட்ரஸ்ல இருக்குது அப்படின்னா வந்து அதை பேஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட், இன்கம் வந்து 2 lakhsக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஓகே. சப்போஸ் அப்படி இல்லை அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வச்சு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிஜெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி இருந்திருக்கிறாங்க, அந்த 25%க்கு மேலேயே கவர் ஆகி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே 2 monthsக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்க எப்போ அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 1 monthலயே வந்து இவங்க இந்த ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 monthலயே செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே 2 monthsலயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள் தேவை, டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த குழந்தையோட போட்டோ வேணும், பர்த் சர்டிபிகேட் வேணும், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், இருப்பிட சான்றிதழ் வேணும், அதுக்கப்புறம் பேரண்டோட இன்கம் சர்டிபிகேட். இன்கம் சர்டிபிகேட் வந்து நீங்க பேரண்டோட நேம்ல தான் எடுக்கணும். பேரண்ட் இன்கம் சர்டிபிகேட், குழந்தையோட ஆதார் கார்டு அண்ட் பேரண்டோட ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும். இது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 அட்ரஸ் ஆவது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அதுவும் நியர்பை ஸ்கூலுக்குள்ள 1 or 1.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க.
இதை நம்ம அப்ளை பண்றதுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட் போட்டோ வந்து 100 KBக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லா சர்டிபிகேட்ஸுமே வந்து ஜேபிஜி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். போட்டோ மட்டும் 100 KBக்குள்ள இருக்கணும். மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே மினிமம் 1 MBக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் சைஸே 1 MB தான், அதுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதை வந்து முன்னாடியே என்னென்ன வேணும் அப்படிங்கறத வந்து டீட்டெயிலாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா RTE வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.